இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சங்கி பயலு மத கலவரத்தை. என்னடா ராகுல் காந்தி இவங்க போட்ட கள்ள ஓட்டு மேட்டர் பூரா கூட்டத்தில் கட்டுச்சோத்த அவுத்த மாதிரி அவுத்து விட்டாப்புல, இன்னும் இவங்க எதுவும் திசை திருப்புறதுக்காண்டி பண்ணாம இருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். பண்ணிட்டாங்கல்ல இந்த பிஜேபி குரூப். அவங்கள சங்க பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்துச்சுன்னா டக்குன்னு திசை திருப்புறதுக்கு யூஸ் பண்ற ஒரு குரூப் தான் நம்ம சங்கின்னு பாசமா கூப்பிடுற அந்த சங் பரிவார். அதாவது உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ஃபத்தேபூர் அப்படின்ற ஒரு ஊர்ல 200 வருஷம் பழமையான இஸ்லாமியர்களோட கல்லறை ஒண்ணு இருக்கு, மக்பாரா அப்படின்னு பேர். வழக்கம் போல இவங்க கிளப்புறதுதான் அந்த கல்லறை ஆல்ரெடி இருந்த சிவன் கோயில் மேல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டு சிவப்பு கொடியை காமிச்சுக்கிட்டு அந்த கல்லறைக்குள்ள புகுந்து இருந்த கல்லறையை பூரா அடிச்சு நொறுக்கி இருக்கு. இதுல ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 2-3 ஹிந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவங்க சேர்ந்துதான் இந்த மாதிரியான ஒரு அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்காங்க யூபியில். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் இந்த பிஜேபி மேல வந்து ப்ராப்பரான ப்ரூஃபோட அலிகேஷன் ஏதாவது வருதுன்னா கரெக்டா எங்கடா நம்ம ஆட்டோக்கார தம்பின்னு இருக்கிற ஹிந்துத்துவ அமைப்பு பூரா இந்த மாதிரி ஏதாச்சும் இஸ்லாமியர்களை போய் குடைச்சல கொடுங்கடா அப்படின்னு கிளப்பி விட்டுருவாங்க, கலவரத்தை கிளப்புறது. இவங்களும் காவி கொடியை தூக்கிட்டு தேல்பத்ரி சிங் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க. எப்படியாச்சும் இந்த கள்ள ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிச்ச மேட்டரை மக்கள் மத்தியில இருந்து நம்ம மறைச்சாகணும். இதே அவங்க டார்கெட். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. அந்த மனுஷன் விட மாட்டாப்ல. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया.